தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்காக உணவு, தண்ணீர், பிஸ்கட், ரஸ்க் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை செய்துங்கநல்லூர் பகுதிக்கு கொண்டு வந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுடலைமணி. வணக்கம் சுடலைமணி, விவரங்கள். நிச்சயமா சுபா, தென் மாவட்டங்களில் கடந்த 3 தினங்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக ஏராளமான கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் சிக்கி தவித்து வருகின்றனர். தற்போது கூட சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு முறையான குடிநீர், அடிப்படை வசதிகள், அதாவது உணவு கூட கிடைக்காத ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து உணவுப் பொருட்கள், அதாவது நிவாரணப் பொருட்களான உணவுப் பொருட்களான பிரெட், பிஸ்கட், தண்ணீர், உடை, போர்வை, இது போன்ற பொருட்கள் அனைத்தும் தற்போது முதல் கட்டமாக ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள செய்துங்கநல்லூருக்கு வந்துள்ளது. இந்த நேற்று இரவு முதலே அனைத்தையும் செய்துங்கநல்லூரில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் இறக்கி வைத்துள்ளனர். தற்போது இந்த நிவாரணப் பொருட்கள் அனைத்தும் ஒவ்வொரு கிராமமாக வழங்கப்பட உள்ளது. முதல் கட்டமாக செய்துங்கநல்லூர் பகுதியில் உள்ள கருங்குளம், ஆறாமண்ணை, கொங்கராயக்குறிச்சி போன்ற பகுதிகளில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. முதல் கட்டமாக லாரிகள் மூலமாக இந்த உணவுப் பொருட்கள், நிவாரணப் பொருட்கள் உள்ளே செல்ல உள்ளது. லாரிகள் செல்ல முடியாத இடங்களில் ஜேசிபி இயந்திரங்களில் இந்த உணவுப் பொருட்களை வைத்து அதன் மூலம் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் வழங்கப்பட உள்ளது. முழுமையாக இன்றைய தினம் இந்த ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களுக்கு உணவுப் பொருட்கள் அனைத்தும் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.